தேவன் நல்லவர். දෙවියන් වහන්සේ ආපාත. புதிய நாள் புதிய கிருபை. අලුත් දවසක් අලුත් කරුණාවක්. இந்த நாளிலும் தேவன் எங்களோடு தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுவாராக. මේ දවස තුල දෙවියන් වහන්සේගේ වචන තුලින් අප සැමට කතා කරනවා. அவர் அதிசயமானவர். උන්වහන්සේ ආචාර්යමත් වූ දෙවියන් වහන්සේ. தம்முடைய வார்த்தையினாலே எங்களை நடத்தி ஆசீர்வதிக்கிறவர். එතුමාගේ වචනය තුලින් අපිට ආශිර්වාද කරමින් මඟ පෙන්වන දෙවියන් වහන්සේ. ஆகவே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். எங்களை தாழ்த்துவோம். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். එම නිසා අපි යාඥා කරමු. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. අප සමග කතා කරන්න ස්වාමීනි. வார்த்தைகளை தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. වචනය දැනගන්න පිණිස උපකාර කරන්න. இயேசுவின் நாமத்தினாலே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. අයදින ඔයාපත් පියාණනේ. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ ආපාත. ஆகவே நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் வாசிப்போம். අපි මේ මොහොතේදී කියවමු. மத்தேயு புத்தகம் මතෙව් පොත 26 அதிகாரம் 26 වෙනි පරිච්ඡේදය 41வது வசனம். 41 වෙනි පදය. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமானதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். என்னுடைய பிரசங்க தலைப்பானது මගේ දේශනාවේ මාතෘකාව சோதனைக்கு உட்படாதே. පරීක්ෂාවට නොපෙනෙන්න. மாமிசம் பலவீனமானது, මාංශය දුර්වලයි. ஆகவே ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை கிருபையினாலே அந்த நாள் வரைக்கும் காத்து நடக்க. ඒ කැප කරපු ඒ ආපත් ක්‍රියාව ඒ දවස දක්වා ආරක්ෂා කරගන්න. ஆவி ஆத்மா சரீரம் குறித்து கவலைப்படாமல் இருக்கிறோம். ආත්මයේ ශරීරයේ ප්‍රාණය ගැන අපි කන්සලු නොවී සිටිනවා. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, එම නිසා යාපත් දේව දරුවනි, ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நாங்கள் கவலைப்படுகிற மனுஷர்களாய் இருக்க வேண்டும். ආත්මයේ ශරීරයේ ප්‍රාණය ගැන අපි සැලකිලිමත් විය යුතුයි. ஆவி ஆத்மா சரீரத்திலே ආත්මය ශරීරයේ ප්‍රාණය තුල நாங்கள் பல தவறுகளை செய்து கொள்ளுகிற மக்களாய் இருக்கிறோம். අපි බොහෝ වැරදි ක්‍රියාවන් කරන ජනතාවක් ලෙස සිටිනවා. அங்கே சொல்லப்படுது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ඒ ස්ථානයේ කියන නුඹලා පරීක්ෂාවට නොපෙනෙන පිණිස விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். අවදීන්ද යාඥා කරපල්ලා. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ආත්මය කැමතිය, மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். නමුත් මාංශය බැලී නැහැ කීසේක. அங்க கெத்செமனே தோட்டத்திலே தேவன் இயேசு கிறிஸ்துவோடு அங்க சில ஊழியர்கள் அங்க இருக்கிறார்கள். ගෙස්සමන උයනේදී දෙවියන් වහන්සේ සමහර සේවකයන් සමග ස්ථානයේ சீஷர்கள் இருக்கிறார்கள். ගෝලයන් සිටිනවා. அங்க இருந்து கொண்டு இருக்கிற போது அங்கே சில சம்பவம் நடக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ඒ ස්ථානයේ සිටින මොහොතේදී සමහර සිදුවීම් අපිට දකින්නට පුළුවන්. இந்த காரியங்களிலே தான் நாங்கள் எங்களை ஆராய்ந்து கொள்ள போகிறோம். මේ උදෑසන අපි දේවල් ஆகவே කතා என்னுடைய කරනවා. முதலாவது குறிப்பு சரீரமா இருக்கிறது. පළවෙනි කරුණ ශරීරය. சரீரம் முக்கியமானது. ශරීරය ඉතාමත් වැදගත්. சரீரம் பேணப்பட வேண்டியதா இருக்கிறது. பரிசுத்தம் பேணப்பட ශරීරය සුද්ධවත් විය යුතුයි. சரீரத்திலே கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டியவளா இருக்கிறோம். ශරීරය තුර ක්‍රිස්තුස් වහන්සේ මහිමට පත් කර சரீரம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டியதா இருக்கிறது. ශරීරය තුරින් අන් කෙනෙකුට උපකාර කළ යුතුයි. சரீரம் தூக்கத்தை விரும்புகிறது. ශරීරය නින්දට ආශා කරනවා. தூக்கத்தை விரும்பினால் அது அவன் தரித்திரனாவான். தூக்கத்தை விரும்பினால் அவன் தரித்திரனாவான். ඒ නින්දට ප්‍රිය කරන මොහොතේ උදිලිඳු භාවයට පත් වෙනවා. நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். අපි සියල්ල දැන සිටිනවා. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවනි, அந்த வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ඒ වචනේ මෙලෙස ලියා அந்த තිබෙනවා. மாமிசம் பலவீனம் உள்ளது. ඒ මාංශය බැලවීනයි. மாமிசம் பலவீனம் உள்ளதா இருக்கு. මාංශය බැලවීනයි. ஆகவே சரீரத்தில் பாவம் ஆளக்கூடாது. එම නිසා ශරීරය තුර පාපය පාලනය කරන්න බෑ. சரீரத்தில் பரிசுத்தம் பேணப்பட வேண்டி இருக்கிறது. ඒ ශරීරය තුර සුද්ධකමට සුද්ධකම දිය යුතුයි. கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்த வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ මහිමට පත් කළ යුතුයි. மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும். අනිත් අයට උපකාර කළ යුතුයි. அங்க 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம் 23 வாசிக்கிறோம். 1 தெசலோனிක 5 වෙනි පරිච්ඡේදය 25 தெசலோனிக்கர் 5:23 5 23 1 தெசலோனிක 5:23 வாசிப்போம். අපි කියවමු. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. சிங்கம் සමාදානයේ අනුතරක් නැත කියා කියන විට ගර්භණියට විනිශ්චයක කටලින්නාක් මෙන් හදිසියෙන් උන් පිටට විනාශය පැමිණේ. ඔහුද කිසිසේත් නොගැලවෙන්නේය. ஆகவே நம்முடைய சரீரம் பாவத்துக்கு உட்படக்கூடியதா இருக்கிறது, එම නිසා අපේ ශරීරය පාපයට ලැබි වෙන්නා වූ ආකාරය பலவீனமா இருக்கிறது. දුර්වලව තිබෙනවා. எங்களுடைய சரீரத்துல பல சோதனைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடுவோம். අපේ ශරීරයේ සමහර කාරණාවල අපි ඉඩ දෙනවා. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைய சரீரம் முக்கியமானது. එම නිසා දේව දරුවනේ ශරීරය ඉතා වැදගත්. ஒன்றோடு ஒன்று இணைந்ததா இருக்கிறது. එකින් එකට සම්බන්ධතාවයක් තුල තිබෙනවා. சரீரம் என்பது ஆத்மாவோடு ஆவியோடு இணைந்ததா இருக்கிறது. ඒ ශරීරය ආත්මය ප්‍රාණය සමග සම්බන්ධ වෙලා තිබෙනවා. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை එම නිසා යාපත් දේව දරුවනේ சரீரத்திலே பாவம் ஆடாதிருப்பதாக. ශරීරය තුල පාපය පාලනය නොකරේවා. அங்கே இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்கள் என்ன செய்கிறார்கள்? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සමග හිටපු ගෝලයන් කුමක්ද அவர் කරන්නේ? சொல்லுகிறார், நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. උන්වහන්සේ කියන අවදි සිට යාඥා කරපළා. ஆனால் அவர்கள் தூக்கமா இருக்கிறார்கள். නමුත් ඔවුන් නිදි. அங்க என்ன நடக்கிறது? ඒ ස්ථාන කුමක්ද සිදුවන්නේ? சரீர விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா இருக்கிறார்கள். ඒ ශරීරයේ කැමැත්ත ඉටු කරන්නා වූ දරුවන් சரீர සිටිනවා. விருப்பத்துக்கு இடம் கொடுக்கிற மக்களா ඒ இருக்கிறார்கள். ශරීරයේ ආශාවන්ට ඉඩ දෙන්නා වූ සෙනග பின்னாலே සිටිනවා. நடக்க போற சில காரியங்களுக்கு அது முக்கியமா ஜெபம் முக்கியமா இருந்தாலும் පසු කාලේ සිදුවෙන කාරණාවලට යාඥා වැදගත් ලෙස அவர்கள் තිබුණා. என்னத்துக்கு இடம் கொடுத்தார்கள்? ඔවුන් කුමකටද ඉඩ දුන්නේ? தங்களுடைய சொந்த காரியத்துக்கு இடம் கொடுத்தார்கள். තමාගේ පෞද්ගලික කාරණාවලට ඉඩ சில දුන්නා. நேரம் அவர்கள் இரவு வேளை விழித்திருக்கிறார்கள். සමහර රාත්‍රී කාලේ උන් අවදි වෙලා සිටිනවා. எப்படியும் மனிதனுக்கு இரவு நேரம் தூங்க வேண்டியது அவசியம். මනුෂ්‍යයට රාත්‍රී කාලේ නිින්ද අවශ්‍යයි. ஆனாலும் எப்பொழுது பொல்லாத நாட்கள் நேரங்கள் வரும் என்று நமக்கு தெரியாது. නමුත් දරුණු කාලවල කොයි මොහොතද එන්නේ කියලා අපි නොදනි. அதனாலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். එම නිසා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කිව්වා අවදි සිට යාඥා அங்கே කරපළා. இருந்தவர்கள் அனைவரும் தூக்கம். එතන සිටපු සීලම දෙනා නිින්ද. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சரீரத்திலே நாங்கள் பலவீனத்துக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். අදත් අපේ ශරීරය තුල අපි දුර්වලකමට ඉඩ දෙනවා. எது செய்யக்கூடாதோ அதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். කුමක්ද නොකළ යුතු ඒ කාරණාව අපි කරමින් සිටිනවා. எந்த காரியம் பாவம் என்று தெரியுமோ அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். කුමන කාරණාව පාපයේද ඒ කාරණාවට අපි ඉඩ දෙමින් ඉන්නවා. ஜெபம் முக்கியமா இருக்கிறது. යාඥාව වැදගත් ලෙස அந்த තිබෙනවා. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடாமல் ඒ යාඥාවට වැදගත්කමක් දෙන්නේ නැතුව மற்ற தேவைகளுக்கு போக முடியாது. අනිත් අවශ්‍යතාවයන් වලට යන්නට அங்கே බෑ. பேதுரு மறுதலிக்கிறவனா இருக்கிறான். පේදුරු ප්‍රතික්ෂේප කරන්නෙක් ලෙස සිටිනවා. காட்டி கொடுக்கிறவரா இருந்தார்கள். පාවා දෙන්නෙක් ලෙස සිටියා. அவசரப்பட்டு இயேசுவோடு இருந்தவன் வாளால் எடுத்து வெட்டுகிறவனா இருக்கிறான். අදිස්සියලා යේසුස් වහන්සේ සමග හිටපු කෙනා කඩුවක් අරන් පාර දෙනෙක් ලෙස සිටියා. மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்புறவர்களா இருக்கிறார்கள். නැවත සුපුරුදු පරිදි පරණ ජීවිතේ අරින්නෙක් ලෙස සිටියා. விசுவாசுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். යක්ෂයාට තමා ඉඩ දුන්නා. இப்படியே இதே போலவே எங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் முக்கியத்துவம் இல்லாத பட்சத்திலே சரீரத்துக்கு தேவைகளை செய்கிறவர்களா இருக்கிறோம். මෙලෙස අපගේ ජීවිතේ යාඥාවට මුල් තැන දෙන්නේ නැති මොහොතේදී ශරීරයේ ක්‍රියාවෙන් මෙවැනි කාරණාවන් කරනවා. எங்களிடத்தில் இருக்கிற எல்லா குணமும் எங்களிடத்தில் இருக்கிறது. sorry எங்களிடத்தில் எல்லா குணமும் இருக்கிறது. අප තුල සීලම කාරණාවන් තිබෙනවා. குணம் ගුණාංගය තිබෙනවා. எல்லாமே இருக்கிறது. සියල්ල තිබෙනවා. ஒன்றும் மாற இல்லை. කිසිවක් වෙනස් වෙලා சில නැහැ. நேரம் போதவர்களோ வாசனங்களோ எங்களை எச்சரிக்கிற போது அந்த நேரத்தில் துக்கப்படுகிறவளை போல நடித்துக் கொண்டு සමහර විට පාලකවරයාව උන්වහන්සේගේ වචනය අපට තරවාඩු කරන මොහොතේ ඒ මොහොතේ දුකක් ලැබුවාසේ සිටීමෙන් அந்த நேரத்தில் நொந்து கொண்டு ඒ ස්ථානයේ අපි அந்த වේදනාවට இடத்தை விட்டு கடந்து போன பின்பாக அதே பாடு, ඒ ස්ථානෙන් පසු කර යන මොහොතේදී එවැනි කාරණාවක් அதே சூழ்நிலை එවැනි වාතාවරණයන් மாறினதாக இல்லை. ඒක වෙනස් වුණු ආකාරයට පෙනෙන්නේ නැහැ. மாறுகிறவர்களா இருக்க வேண்டும். අපි වෙනස් අය ලෙස සිටිය යුතුයි. அங்கே பிலிப்பியர் புத்தகம் 1-ம் 20 இருந்து சில வசனங்களை வாசிப்போம். பிலிப்பியர் புத்தகம் 1-ம் அதிகாரம். පිලිපි පළවෙනි පරිච්ඡේදයේ 20 වෙනි පදයේ சரீரம் மற்றவர்களுக்கு அவசியமா இருக்கிறது. ශරීරය අන් අයට අවශ්‍යයි. கிறிஸ்துவுக்கு அவசியமா இருக்கிறது. ක්‍රිස්තුස් වහන්සේට අවශ්‍යයි. இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடாமல் எங்களுடைய சரீரத்தை எங்களுடைய சொந்த வேலைக்காகவே இருக்கிறோம். අපි එවැනි කාරණාවලට ඉඩ දෙන්නේ නැතුව අපගේ ශරීරයද පෞද්ගලික දේවල් වලට භාවිත அங்கே කරනවා. அங்க வாசிப்போம் 1:20 இருந்து பிலிப்பியர் 1:20 இருந்து சில வசனங்களை வாசிப்போம். පිලිපි 1:20 සිට කියවමු. நாம் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு
மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவினாலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. அல்லேலூயா. හalleluya. எப்படி இருந்தாலும் என்னுடைய சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்பட வேணும். කොහොම හිටියත් මගේ ශරීරය තුළ ක්‍රිස්තුස් වහන්සේ මහිමයට පත් විය යුතුයි. எப்படி இருந்தாலும் எங்களுடைய சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்பட்டால் போதும். කොහොම සිටියත් මගේ ජීවිතේ මගේ ශරීරය තුළ ක්‍රිස්තුස් இன்றைக்கு වහන්සේ அந்த මහිමයට පත් වුණා. காரியத்துக்கு நாங்கள் இடம் கொடாமல் எங்களுடைய காரியத்தில் மாத்திரம் இடம் கொடுக்கிறோம். අද එවැනි කරුණ වලට ඉඩ දෙන්නේ නැතුව අපගේ කාරණාවල් වලට පමණක් අපි ඉඩ දෙනවා. அங்கே அடுத்தது 21 வாசிப்போம். 21 වෙනි පදය. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்திலே பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரிகைக்கு தக்க பலன் உண்டானதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். எனிலும் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு. அதிக நன்மையா இருக்கும். அங்க 24 வசனம். அப்படி இருந்தும் நான் சரீரத்திலே தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அல்லேலூயா. හalleluya. அல்லேலூயா. හalleluya. எப்படி இருந்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். කොයි ආකාරයෙන් සිටිය දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමයට පත් විය இன்றைக்கு යුතුයි. நாங்களும் நம்முடைய பாடும், අදත් අපගේ ප්‍රීඩාවන් நாங்களும் என்னுடைய வீடும் මමත් මගේ නිවසත් நல்ல பாட்டும் பாடி இருக்கோம். හොඳ ගීතිකාවක් ගායනා කරනවා. நானும் என் வீட்டாருமோ, මාද මගේ නිවසියන්ද நானும் என் வீட்டார், මාද මගේ නිවසියන්ද நானும் என் வீட்டாரும். මාද මගේ නිවසියන්ද அது அதுக்கேத்த மாதிரியே நாங்க வாழுகிறோம். பாடலும் எழுதி இருக்கிறது. ඒ ගීතිකාව ලියා තිබෙන ප්‍රකාරයට අපි අද ජීවත් වෙනවා. அப்படியே தான் இருக்கிறோம். අපි එලෙසයි සිටින්නේ. நானும் என் ஜனங்களும். சொல்லுங்க அல்லேலூயா. මාද මාගේ සෙලෙලිය அல்லேலூயா. හalleluya. நானும் என் தேசமும். அல்லேலூயா. මාද මාගේ දේශය எப்படி හalleluya. இருந்தாலும் எனக்கு மாத்திரம் அந்த இயேசு இல்ல. හැම මොහොතෙම හිට sorry எனக்கு மாத்திரம் அந்த இயேசு இல்ல. මට විතරක් ඒ යේසුස් වහන්සේ නෑ. அவர் அங்க பவுல் அப்படி இருந்திருந்தால் அவர் தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள வெளியே ஓடி இருக்கலாம். පෞල්තුමා එලෙස සිටියොත් එයාගේ ජීවිතේ බේරා ගන්න පිණිස දුවලා ඇති. சிறையில இருந்தாலும் தன்னுடைய வேலையை விட்டுவிடவில்லை. සිරබාරයේ සිටියා තමගේ රාශකාරය අතහැරියේ சிறையில නෑ. இருந்தாலும் நிருபங்களை எழுதாமல் இருக்கவில்லை. ඒ සිරබාරයේ සිටියා ජයම් පත්‍ර ලියන එක නතර அது කරේ නෑ. அது அவருக்கு வேதனையா இருந்தாலும் மற்றவர்களுக்கு அது ஜீவனா இருந்தது. ඒක ඔහුට වේදනාවක් වුණත් අන් අයට ඒක ජීවනයක් වුණා. இன்றைக்கும் நாங்கள் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அதிலே நாங்கள் எங்களை கட்டிக்கொண்டிருக்கிறோம். අද අපි මේ වචනේ කියවනවා මෙනෙහි කරනවා ඒ තුල අපගේ ජීවිතය ගොඩනගමින් இன்றைக்கு ඉන්නවා. சரீரம் முக்கியமானது ஒன்றா இருக்கிறது. අද ශරීරයේ වැදගත් කාරණාවක් ලෙස තිබෙනවා. சொல்லுங்க அல்லேலூயா. කියන හalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ස්වාමින් වහන්සේ ආපා. அல்லேலூயா. හalleluya. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, එමෙනිසා යාපත් දේව දරුවෝ. தேவன் இயேசு வரும்போது යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ நம்முடைய නමතදී ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டியதா අපගේ இருக்கு. ආත්ම ශරීරයේ ප්‍රාණයේ චෝදනාවක් ලක් නොවිය යුතුයි. நம்முடைய தேவன் வரும்போது நம்மிடத்துல கணக்கு கேட்பார். අපගේ දෙවියන් වහන්සේ එන මොහොත අපගේ ගණන් අසනවා. என்னெல்லாம் கேட்பார்? කුමක්ද අසන්නේ? பொன் வைத்திருந்தாயா? රන් තියාගෙන හිටියද? வீடு வச்சிருந்தாயா? නිවස් තියාගෙන හිටියද? வாகனம் வச்சிருந்தாயா? රතවාහන තියාගෙන හිටියද? நல்ல உடுப்பு உடுத்தினியா? යාපත් වස්ත්‍ර நல்லா පැළඳුණාද? சாப்பிட்டியா? හොඳට ආර වේල ගත්තද? இதெல்லாம் கேட்க மாட்டார். ඒ ඔක්කොම අසන්නේ නැහැ. அதை நான் நினைக்கிறேன், நிச்சயமா எனக்கு தெரியும், யாரையாவது ஒரு ஆளை, புது மனுஷனை ஒரு ஆளை ஆதாயப்படுத்தி இருக்கிறோமா? මම හොඳ ආකාරව දන්නවා අලුත් ආත්මයක් අලුත් මනුෂ්‍යයෙක් ஒரு සූදානම් කරලා ஆத்மாவை තිබෙනවා. ஆதாயப்படுத்தி එක இருக்கிறோம். ආත්මයක් සූදානම් කරලා තිබෙනවාද? நல்லது. ஒரு ஆத்மாவுக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லி இருக்கிறோமா? හොඳ ආත්මයකට දෙවියන් වහන්සේගේ වචනේ අපි උගන්වා තිබෙනවාද? இன்றைக்கும் எனக்கு கடந்த நாட்கள் ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. අදටත් මගේ මතකයේ පසුගාලේ සිදුවුණු කාරණාවක් මතකයටපත් වෙනවා. எங்களுடைய ஒரு டெமரின் வித்துவான், மட்டக்களப்பு டெமரின் வித்துவான். මටකලපු ප්‍රදේශයේ හොඳ ටැමරින් ගාන කෙනෙක් හිටියා. அவர் திருமணம், அவர் சைவம், ஆனா திருமணம் பண்ணினது சிஎஸ்ஐ ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருந்தார். නිර්මාංශකයි නමුත් ඇසියස් කාන්තාවක්ව බැඳා. அவர் நீண்ட நாட்கள், நான் நினைக்கிறேன் அவர் சந்திக்கிற போது அவருக்கு ஒரு 70 வயது இருக்கும். මම ඒතුමාව අමු වෙන මොහොතේදී යාට අවුරුදු 70 වයස. அவர் அந்த அன்றைக்கு வீட்டு கூட்டத்தில் இருந்தார், எங்களுடைய வீட்டு கூட்டத்தில். එදා දවසේ නිවසේ ගෙවල් රැස්වීමේ සිටියා. அந்த இடத்துல அவர் எல்லாம் ஆராதனை முடிந்த பிறகு එයා දේමේ අවසන් වුණ පසුව அந்த ஐயா சொன்ன ஒரு காரியம், එතුමා කියපු කාරණාව இத்தனை வருஷம் நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணி මෙච්චර අවුරුදු ගාණක් මම මේ විවාහ වෙලා ஒரு நாள் கூட தேவனுடைய ஆலயத்துக்கு வா என்று அவள் கேட்டதே இல்லை.
එක දවසක් හරි දෙවියන් වහන්සේගේ මාලිගාවට එන්න කියලා පැවසුවේ නැහැ. ஒரு நாள் இயேசுவை வந்து பாருங்கன்னு சொன்னதில்ல. එක දවසක්වත් යේසුස් වහන්සේ වෙලා බලන්නවත් කියලා කිව්වේ නැහැ. அவர் அன்றைக்கு தான் அது கடைசி வார்த்தையா இருந்தது. ඒක තමයි එතුමාගේ අන්තිම වාක්‍යය அவருடைய වුණේ. உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்ந்திருந்தாலும் ඔහුගේ අදවතේ තුල එවැනි ප්‍රශ්නාර්ථයක් ඔවුන් තුල යම් මතභේදකින් ජීවත් වුණා. அந்த மாலை நேரம் செய்தி முடிந்த பின்பாக அவர் பேசின வார்த்தை இது. එදා සවස් කාලේ දෙවියන් වහන්සේගේ වචනේ අවසන් වුණ පසු එතුමා කතා කරපු அடுத்த වාක්‍යය. நாள் அவருக்கு விடிய காலை இறந்து விட்டார். අලුයම ඊළඟ දවසේදී එතුමා මිය ගියා. மிகவும் துக்கம், ඊටම දුක්බරයි. துக்கமான காரியம். දුක්බර වූ කාරණාවක්. ஒரு ஆத்மாவை இழந்து விட்டோம். ඒක ආත්මයක් අයිමි කරගත්තා. அந்த அவர் மனைவி அதை சொல்லி அழுகுறாங்க கடைசி நாள்ல. ඇය භාර්යාව කියා අඬනවා මේ මොහොතේදී. இன்றைக்கும் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கலாம், අදටත් අපගේ අසල්වැසි නිවස්වල ඉන්න පුළුවන්. நண்பர்கள் இருக்கலாம், අපගේ මිතුරන් ඉන්න පුළුවන්. நாங்கள் பார்த்து பேசுகிற மனிதர்கள் இத்தனை பேர். අපි බලමින් කතා කරන මිනිස්යන් කොපමණ දෙනෙක්ද? எப்படி இருந்தாலும் என்னுடைய சரீரம் அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். කෙලෙස සිටියත් මගේ ශරීරයේ කාරණා විටු කළ යුතුයි. எப்படி இருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு நாங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். කොයි ආකාරයේ සිටියත් ඒ ආත්මයට අපි ගණන් දිය යුතුයි. சில நேரத்தில் இப்படிப்பட்ட விஷயத்திலே நாங்கள் குற்றம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். සමහරවිට මෙවැනි කාරණාවක් තුල අපි චෝදනාවට ලක් වෙනවා. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවනේ, சோதனைக்குட்படாதே, පරීක්ෂාවට නොපෙනෙන්න. சோதனைக்குட்படாதே. පරීක්ෂාවට නොපෙනෙන්න. இரண்டாவது காரியம் දෙවෙනි කරුණ ஆத்மா. ආත්මය. ஆத்மா ආත්මය. அங்கே சங்கீத புத்தகத்திலே ගීතාවලි පොතේ ගීතාවලි පොතේ சங்கீதம் 6ல இருந்து ගීතාවල 6 වෙනි පරිච්ඡේදය 146 வரைக்கும் 146 වෙනි කාරණාව පදේ දක්වා நன்றாக கவனிங்கள். சங்கீதம் 6 தொடங்கி ගීතාවල 6 වෙනි පරිච්ඡේදය 146 வரைக்கும் 146 වෙනි පරිච්ඡේදය சங்கீத දක්වා புத்தகத்திலே ගීතාවලි පොත තුල ஆத்மா ஆத்மான்னு சொல்லி 100 தடவைகளுக்கு மேல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ආත්මය ආත්මය කියලා 100 වතාවකට වැඩිව ස්ථානයේ සඳහන් කරලා තිබෙනවා. 100 தடவைக்கு மேல் கூறப்பட்டிருக்கிறது. 100 වතාවකට වැඩිය සඳහන් කරලා තිබෙනවා. அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, දේව වචනය කියනවා முழு ஆத்மாவோடு தேவனை அன்பு செய். මුළු ආත්මයෙන් දෙවියන් වහන්සේට ප්‍රේම කළා. ஆராதனையில ஒரு பங்கா இருக்கிறது. ඒක නමස්කාරය යම් කිසි இது කොටසක්. தனியான ஒரு சரீரத்துல தனியான ஒரு பகுதி இல்ல. මේක ශරීරයෙන් තනි වූ කොටසක් இது නෙවෙයි. சரீரத்தோடு சேர்ந்து வாழுகிற ஒரு பகுதி. මේක ශරීරය සමග එකතු වෙලා ජීවත් වෙන කොටසක්. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනි, அங்கே தேவனை அன்பு செய்கிற பகுதியில கூட ඒ දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්නා நம்முடைய වූ කොටස முழு තුල ஆத்மாவோடு தேவனை அன்பு செய்கிறோமா? අපගේ මුළු ආත්මෙන් උන්වහන්සේට ප්‍රේම කරනවාද? இந்த ஆத்மாவை குறித்து நாங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறோமா? ඒ ආත්මයේ ගැන අපි සැලකීමත් වෙනවද? இந்த தாவீது මේ දාවිත්තුමා தன் ஆத்மாவை குறித்து තමගේ ආත්මය ගැන கவனமாய் இருக்கிறார். ඔව් ප්‍රවේශන් වුණා. சங்கீதம் 22:20 ගීතාවලි 22 நாங்கள் வாசிப்போம். 22:20 22 20 வாசிப்போம். சிங்களத்துல வாசிப்போம், கியோமு. தமிழ்ல வாசிப்போம். என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கு தப்புவியும். சிங்களம். මාගේ ප්‍රාණය කඩවෙන්ද මාගේ ප්‍රිය ප්‍රාණය බල්ලාගේ බලයෙන්ද මිදුව වෙනද. சில நேரம் நம்முடைய வேண்டுதல்கள் இப்படி இருக்கிறது. සමහරට අපගේ ඇයිදී මෙලෙස තිබෙනවා. ஆண்டவரும் இப்படித்தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මෙලෙස කියා තිබෙන්නේ. ஆனா அவர் சரியாத்தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ හරියට තමයි කියලා දෙලා තියෙන්නේ. நாம கொஞ்சம் மாத்திட்டோம். අපි පොඩ්ඩක් ඒක වෙනස් කරා. எங்களுக்கு தேவையானதை தாரும், අපිට අවශ්‍ය කරන දේ දෙන්න. அன்றாட தேவையை சந்தியும். එදිනෙදා අවශ්‍යතාවයන් සපුරන්න. அருமையான ஜெபம். යාපත් යාඥාව. அதனால நாங்க முக்கியப்படுத்தி இருக்கோம் என்னது? ඒ නිසා අපි මුල් තැන්න කරලා තිබෙන சரீரத்துக்கு මොකක්ද? தேவையானதை மட்டும் தாரும். ශරීරයට අවශ්‍ය කරන දේ දෙන්න. எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்க கேட்டுக்கொள்றோம். අපි අවශ්‍යතාවයන් සියල්ල ඉල්ලනවා. தாவீதுடைய ஜெபத்துல ஒரு பகுதியை பாருங்க. දාවිත්තුමාගේ යාඥාවක என் පැත්ත බලන්න. ஆத்துமாவை பட்டயத்திற்கும் මගේ ආත්මය කඩුවටත් எனக்கு அருமையானது ஆத்மா, මට යාපත් තිබෙන ආත්මය. அதை நாய்களின் துச்சத்தனத்துக்கும் என்னை தப்புவியும். ඒක බල්ලන්ගේ කාරණාව තුළදී මාව அருமையான බේරගන්න. தேவனுடைய பிள்ளை எவ்வளவு முக்கியமானது ஒன்றா இருக்கிறது. යාපත් දේව දරුණේ කොතරම් சரீரத்தை වැදගත්ද? குறித்து கவலைப்படுகிறோம், ශරීරය ගැන වද වෙනවා. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற
இருக்கிற அந்த ஆத்மாவை குறித்து நாங்கள் கவலைப்பட்டதில்லை. නමුත් අප තුළ තිබෙන මේ அந்த ආත්මය අපි ஆத்மாவுக்கு සැලකීමක් නැහැ. தேவையான வார்த்தையை குறித்து ඒ கவலைப்பட்டதில்லை. ආත්මයට අවශ්‍ය කරන කාරණාවන් ගැන அந்த සැලකීමක් නැහැ. ஆத்மாவுக்கு தேவையானதை குறித்து நாங்கள் சிந்தித்ததும் இல்லை. ඒ ආත්මයට අවශ්‍ය කරන කාරණාවන් ගැන අපි සිතන්නේත් அவர் නැහැ. என்னை அவங்க சங்கீதம் 23:3 வாசிப்போம். சங்கீதம் ගීතාවලිය 23 23 කියවමු. தெரியும் அது எல்லாருக்கும். வாசிங்க. அவர் என் ஆத்மாவை தேற்றி நாம் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்துகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. කියන්න හalleluya. அல்லேலூயா. හalleluya. அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார். උන්වහන්සේ මගේ ආත්මය සනසනවා. அப்ப தாவீதுடைய சிந்தனை, தாவீதுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? දාවිද්ගේ කල්පනාවන් දාවිද්ගේ කාරණාවන් කොහොමද තිබෙන්නේ? அவருடைய துதிகளிலே, அவருடைய வார்த்தைகளிலே பார்த்து மனுஷனா அந்த 100 முறைக்கு மேலாக ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு சொல்லி ஆத்மாவை குறித்து அவர் தியானம் பண்ணி இருக்கிறார். එයාගේ ප්‍රශංසාව එයාගේ වචනවලේ බැලුවොත් ඒ 100 වතාවකට වැඩි ආත්මය ගැන ගායනා කරමින් நம்முடைய ඉඳලා சிந்தனை எப்படி இருக்கிறது? අපගේ සිතුවිල්ල කෙලෙසද நாங்கள் තිබෙන්නේ? எப்ப அந்த ஆத்மாவை குறித்து நாங்கள் போராடி இருக்கிறோம்? අපි කොයි මොහොතේ ආත්මය ගැන පොරබදින්නේ? ஆண்டவரே, இந்த நாளிலே என்னுடைய ஆத்மாவை உம்முடைய வார்த்தை நான் உயிர்ப்பிப்போம்னு சொல்லி இருக்கிறோமா? ස්වාමිනී මේ දවස් තුල ඔබ වහන්සේගේ වචනය තුලින් මගේ ආත්මය ප්‍රාණවත් කරනවා කියලා කියනවද? சங்கீதம் 19 பார்க்கிறோம். அங்கே வாசிங்க, 7வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 19:7 வாசிப்போம். ගීතාවලිය 19 අත කියවමු. வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. කියන්න හalleluya. அல்லேலூயா. හalleluya. எத்தனை நாள் வேதத்தோடு அமர்ந்திருக்கிறோம்? කොච්චර කාලයක් උන්වහන්සේගේ වචනය எத்தனை நாள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்? කොතරම් දුරට උන්වහන්සේගේ වචනට சில මුහුණ දෙනවද? நேரம் இல்லை என்று சொல்லி இருக்கிறோம். සමහර විට කාලය නැහැ කියලාවල අපි සිටිනවා. நேரம் இல்ல, වෙලාව නැහැ. சில நேரம் அங்க போதகர் வாட்ஸ்அப்ல போடுகிற வசனம் எங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கிறது. සමාඩේ පාලකවරේ WhatsApp මාර්ගයෙන් එවන්නේ වචන அதை வாசிச்ச ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா. ඒක කියවා ආමෙන් හalleluya. அவர் போட்ட வசனத்துல அவர் போட்ட வசனத்துக்கு நாங்க ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா. එයා දාපු වචනයට ආමෙන් හalleluya நாங்க කියනවා. யாரோ ஒரு ஆள் போட்டதுல நாங்க ஆமேன் அல்லேலூயா சொல்லிட்டு திருப்தி ஆயிரும். කවුද කෙනෙක් දාපු මොහොතේදී ඒක ආමෙන් எப்படி හalleluya இந்த ஆத்மா வாழும்? කොහොමද මේ ආත්මය ජීවත් වෙන්නේ? எப்படி அருமையானதை நாய்களுக்கு தப்புவிக்க முடியும்? කොහොමද බල්ලන්ගෙන් අපිට ප්‍රේසම් වෙන්න පුළුවන්? எப்படி அழிவுக்கு தப்புவிக்க முடியும்? කොහොමද විනාශයට බේරෙන්න පුළුවන්? நாங்கள் இதை பற்றி கவலைப்படவில்லை. අපි මේ ගැන සැලකීමක් இதை වෙන්නේ பற்றி නැහැ. யோசித்ததில்லை. අපි මේ ගැන කල්පනා இதை කරන්නේ பற்றி නැහැ. சிந்தித்ததில்லை. මේ ගැන සිතන්නේ அருமையான නැහැ. தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනේ. சரீரத்தில் ஒரு பகுதியா இருந்தாலும் ශරීරයේ කොටසක් වුණා. சரீரம் முழுவதையும் அழித்து விடக்கூடியதா இருக்கிறது. ඒ ශරීරය සම්පූර්ණයෙන් විනාශ කරන්නව அதிலே කාරණයක් அந்த තියෙනවා. ஆத்மாவும் இல்லாமல் போய் விடுகிறது. ඒ ආත්මය නැති වෙලා යනවා. நமக்கு உண்டான நல்ல காரியம், அருமையானதை நாங்கள் இழந்து விடுகிறோம். අපිට තිබෙනා යාපත් කාරණාවන් අපි අයිමි කර ගන්නවා. தாவீதுடைய தியானத்தை பாருங்க. දාවිද්ගේ මෙනෙහි කිරීම බලන්න. என் ஆத்மாவை பட்டயத்துக்கும் මාගේ ආත්මය කඩුවටද எனக்கு அருமையானதை நாய்களுக்கும். මගේ යාපත් දේ බල්ලන්ටද நாய்களின் துஷ்டத்தனத்திற்கு. බල්ලන්ගේ දුෂ්ටකමටද இப்ப வேதம் இல்லை என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கை துஷ்டத்தனமா இருக்கும். වචනේ නැහැ කියලා කියන නම් අපගේ துஷ்டர்களை போல நடந்து கொள்வோம். දුෂ්ටයන් වගේ අපි ජීවත් වෙනවා. அதுக்குத்தான் ஆண்டவர் அழகா சொன்னார், இந்த ஒரு மணித்தியாலமாவது விழித்திருந்து ஜெபம் ඒ பண்ணு. නිසා තමයි දෙවියන් වහන්සේ අලංකාරව කිව්වේ පැයක වුණ කාලයක් තුල යාඥා කරන්න. விழித்திருந்து ஜெபம் பண்ணு. අවදිව යාඥා කරන්න. ஆகவே அந்த விழிப்பு என்ற காரியத்திலே நம்முடைய ஆத்மாவை நாங்கள் காத்து கொள்ள முடியும். ඒ අවදීම කාරණාව තුල අපගේ ආත්මය ආරක්ෂා කරගන්න පුළුවන්. நமக்கு அந்த ஆத்மா முக்கியமா இருக்கிறது. අපිට ඒ ආත්මය වැදගත්. அல்லேலூயா. හalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. කියන්න හalleluya. சங்கீதம் 34:2 இப்படி சொல்லுகிறது. ගීතාවලිය 34:2 මෙලෙස කියනවා. சங்கீதம் 34:2 ගීතාවලිය 34:2 அங்கே இப்படி சொல்லு, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். அல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. කියන්න hallelujah. அல்லேலூயா. hallelujah. ஆகவே மேன்மை பாராட்டுகிறது போது எப்படி இருக்கும்? අපිව පාරාටු කරගන්නව කාරණා තුල කොහොමද நீ තිබෙන්නේ? எங்க இருக்கிறியோ இல்லையோ, ඔබ කොතන ඉන්නවද நீ නැද්ද? எந்த இடத்துல போறான்னு இல்ல, ඔබ කොයි ස්ථානට යන කියන කාරණාව නෙවෙයි. ரோட்ல போனா என்ன, මාර්ගයේ ගියත් කොහමද? டாய்லெட்ல இருந்தா என்ன, වැසිකිළියට ගියත් நீ உனக்கு அங்க சங்கீதம் ஒன்று வரணும். ඒ ස්ථානේ ඔබට நீ සංගීතයක් உன்னை එන්න ඕනේ. மறந்து பாடணும். ඔබ අමතක කළ ඔබ ගායනා කළ நீங்க යුතුයි. உங்களை மறந்து ஆராதிக்கணும். ඔබ අමතක කළ නමස්කාර කළ சில යුතුයි. நேரம் எங்களை பார்த்து இவன் லூசு போகுதுன்னு சொல்லணும். සම්මාරණය මෙයාව බලලා මෙයා පිස්සෙක් කියලා කියන්න ඕනේ. ஐஸ் பலபான் போகுதுன்னு சொல்லணும்.
sorry ஐஸ்பளவேன் ஐஸ்பளவேன் ආර අයිස් විකුණන රතයක් වගේ කියන්න ඕනේ. நம்ம பார்த்து அப்படி சொல்லணும். අපේ ගීතික වෙලස කියන්න ඕනේ. ஏனென்றால் சிறுமைப்பட்டவன் கேட்டுக்கொள்ளுவான். ඇයි නම් මේ දුකෙන් ඉන්න මිනිසා අසනවා. ஆத்மா சந்தோஷமா இருந்தா ආත්මය ප්‍රීතිමත් වෙනවා பாட்டு නම් வரும், பாட்டு ගීතිකාවලින් வரும், துதி வரும். ප්‍රශංසා உன்னை වෙනවා. மறந்து கைய தூக்கி ரோட்ல எப்படி எல்லாம் செய்வ, ඔබ අමතක කරලා පාරේ අත ඔස්සවමින් உன்னை මෙයා மறந்து කරනවා. எல்லாம் செய்கிற போது ඔබ අමතක කළ සියල්ල කරන මොහොතේදී தேவன் மகிமைப்படுவார். දිව්‍යන් වහන්සේ මහිමටපත් சொல்லுங்க වෙනවා. அல்லேலூயா. කියන හalleluya. அல்லேலூயா. හalleluya. இன்றைக்கு அந்த காரியத்துக்கு இடம் இருக்கா? අදේ කාරණාවල ඉඩ තිබෙනවද? எந்த காரியத்துக்கு இடம் இருந்ததா? මේ කාරණාවල ඉඩ තිබුණාද? அல்லது இனிமேல் நாங்க அதை செய்யலாமா? නැතිනම් මින් පස්ව අපිට ඒක කරන්න පුළුවන්ද? அங்க ஒரு தம்பி ஒரு அண்ணன் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒரு ஆள் காலையில 3 மணிக்கு அவர் தன் வேலைக்கு போவார். 3 மணிக்கு මම දන්න අය කෙනෙක් ඉන්නවා අලුයම 3ට அவர் රැකියාවට යනවා. இயேசு நல்லவர் பாட்டு போட்டுருவார். යේසුස් වහන්සේ ආපත් කෙනෙක් ගීතිකාව அத දානවා. சில பேர் அந்த குடிக்கிறவங்க அந்த ரோட்ல இருக்கிறவங்க தொழிலுக்கு வலிக்கிறவங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஐஸ்பிளான் வலிக்கிட்டு மச்சான் அப்படின்னு. ඒ උදෑසන අලුයම රැකියාව කරන අය බොන අය ඔක්කොම කියන අන්න අයිස් විකුණන වෑන් එක යනවා. சொல்லுங்க அல்லேலூயா. කියන හalleluya. அல்லேலூயா. හalleluya. ஆத்ம சந்தோஷம். ආත්මය ප්‍රීතිමත්. சிறுமைப்பட்டவர்கள் கேட்பார்கள். ඒ දිලුඳු අය உங்களோட ஜெப சத்தம் மற்ற வீடுகளுக்கு ஒரு ஆதரவா இருக்கணும். ඔබගේ යාඥාවේ අන් නිවසියන්ට සානයක් විය යුතුයි. உங்களோட சந்தோஷத்துல அவன் நல்லா தூங்குவான். ඔබගේ ප්‍රීතියෙන් ඔවුන් හොඳ නිින්දකට පත් உங்களோட වෙනවා. சந்தோஷத்துல அவன் நல்லா காரியத்தை பார்ப்பான். ඔබගේ ප්‍රීතිය තුළ උන් යාපත් කාරණාවන් දකිනවා. சொல்லுங்க அல்லேலூயா. කියන හalleluya. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது காரியம். ස්වාමින් වහන්සේ යාපත් மூன்றாவது වෙන காரியம். තුන්වෙනි කරුණ. மூன்றாவது காரியம் තුන්වෙනි කරුණ ஆவி. ආත්මය. சரீரம், ශරීරය, ஆத்மா, ආත්මය, அடுத்தது ஆவி. ප්‍රාණය. எல்லாமே ஒன்றுதான். සියල්ල එකයි. எல்லாமே இந்த சரீரத்துல தான் இருக்கிறது. ඒ ශරීරය සියල්ල එකයි. அல்லேலூயா. හalleluya. அங்கே பாவம் ஆளுகை செய்யும் போது පාපය පාලනය කරන මොහොතේදී ஆத்மாவிலும் ஆவியிலும் ආත්මයේද ප්‍රාණයේද பலன் இல்லாமல போயிடும். ඒකේ ශක්තිය අයිමි කර ගන්නවා. பாவம் ஆளுகை செய்கிற போது පාපය පාලනය කරන මොහොතේදී சரீரத்துல, ශරීරය, ஆத்மால, ආත්මය, ஆவியில ප්‍රාණය තුල பலன் இல்ல. ශක්තිය නැහැ. பலன் இல்லாம போயிடும். ශක්තිය නැති වෙනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනි. அங்க சங்கீதம் 51 வாசிப்போம். ගීතාවලිය 51 වෙනි පරිච්ඡේදය 51 வாசிக்கிற போது ගීතාවලිය 51 වෙනි පරිච්ඡේදය කියවන මොහොතේදී அங்கே 51 நாங்கள் வாசிப்போம். 10வது வசனத்துல வாசிப்போமா? 51 10 වෙනි පදය අපි කියවමු. தேவரீர் சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சொல்லுங்க அல்லேலூயா. කියන හalleluya. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ அங்க යහපත්. பாவம் செய்த போது පාපය කළ මොහොතේදී உணர்வில்லை. ඇඟීමක් නැහැ. எச்சரிக்கப்படும் போது තරවාටුවක් ලැබෙන මොහොතේදී தாவீது மனம் திரும்பின ஒரு மனுஷனாக, දැන් දාවිත් පසුතැවිලුණු මිනිසෙක් ලෙස மனம் திரும்பின ஒரு மனுஷனாக පසුතැවිලු මිනිසෙක් இப்ப ලෙස ஆவியை சொல்ற, ஆவியானவரே දැන් ආත්මයන් වහන්සේගේ ආත්මයන් திரும்ப என்ன உள்ளத்துல வாருங்க, නැවත මා තුළට එන්න. திரும்ப என்ன உயிர்ப்பீங்க, නැවත මාව ප්‍රාණවත් திரும்ப කරන්න. என்ன நிலைநிறுத்துங்க, නැවත මාව ස්ථිර කරන්න. திரும்பவும் இந்த ஆவி என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. නැවත මේ ආත්මය මගෙන් ගන්න நான் එපා. பாவத்துக்கு சரீரத்துல இடம் கொடுத்துட்டேன். මම පාපේට මගේ ශරීරයට දුන්නා. ஆத்மாவை சாகடிச்சு போட்டேன். ආත්මය මම මලානික කරා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනේ. இன்றைக்கு முக்கியமானதா இருக்கிறது. අද වැදගත් කාරණා. பாவம் ஆளுகை வரும்போது පාපය පාලනය තුළට එන මොහොතේදී ஆத்மா ஆவிக்கு இடம் இல்லாமல் போய்விடும். ආත්මය ප්‍රාණයට ඉඩක් දෙනවා. உணர்வில்லாத மனுஷர்களை போல இருப்போம். දැනීමක් නැති මනුෂ්‍යයන් ලෙස සිටිනවා. செத்த மனுஷர்களை போல இருந்தாலும் நடமாடுவோம். මැරිච්ච මනුෂ්‍යයන් ලෙස සිටියත් ඒට මෙට ඇවිදිනවා. எச்சரிக்கப்படும் போது மனம் திரும்புதல் அவசியமா இருக்கு. තරවාටුව ලැබෙන මොහොතේ පසුතැවිලි වීමට අවශ්‍යයි. அங்கே தாவீதுக்கு எச்சரிக்கை வந்தபோது දාවිත් තුමාට තරවාටුව ආපු அங்கே මොහොතේදී 11வது வசனம் 11 වෙනි පදය சிங்களத்தை வாசிப்போம். 10 11 සිංහලத்தை வாசிப்போம். 12 வரைக்கும். දෙවියන් වහන්සේ පවිත්‍ර සිතක් මා තුළ රැවුව මැනව, ස්ථීර ආත්මයක් මා තුළේ අලුතෙන් සෑදුව මැනව, ඔබ ඉදිරියෙන් මා බැහැ දුකල මැනව, ඔබගේ ශුද්ධාත්මය මාගේ පහළ කළ මැනව, ඔබගේ ගැලවීමේ ප්‍රීතිය මට නැවත දුන මැනව, නිදහස් ආත්මයකින් මා දැරුව මැනව. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரு. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து
உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சொல்லுங்க அல்லேலூயா. කියන හලෙලුයා. அல்லேலூயா. හලෙලුයා. திரும்ப ஒரு உற்சாகமான ஒரு ஆவி வரணும். නැවස නිදාස් ආත්මයක් එන්නට ඕනේ. திரும்ப ஒரு உற்சாகமான ஆவி வரணும். නැවත නිදාස් ආත්මයක් එන්න ඕනේ. திரும்பவும் நீங்க உங்களை மறந்து நீங்க துதிகளை ஏறெடுக்கணும். නැවත ඔබ අමතක කරලා ஆத்மால ප්‍රශංසාව பலன் යන්නේ. வரும்போது ආත්මයේ ශක්තිය එන ஆத்மா මොහොතේදී தைரியமா இருக்கிற ආත්මේ ධෛර්යමත් වෙන உங்களுடைய මොහොතේදී ஆவி பாடும், ඔබගේ ප්‍රාණය ගායනා කරනවා. உற்சாகமா இருக்கும். උත්සාහවන්ත වෙන්න ඕන. சொல்லுங்க அல்லேலூயா. කියන හලෙලුයා. அல்லேலூயா. හලෙලුයා. சில நேரம் இதுதான் பிரச்சனை. සමහර මේක ප්‍රශ්නය. நாம இதெல்லாம் செய்யறதுக்கு இடம் இருக்காது. අපිට මේ කාරණාවන් කරන්න ඉඩක් நாம නැහැ. இதெல்லாம் செய்ய மாட்டோம். අපි මේ සියල්ල කරන්නේ அங்க නැහැ. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, බලන්න යාපත් දේව දරුවනේ. சில நேரம் பாவத்தினாலும் வருகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. සමහර පාපය තුලින් එන්නා වාතාවරණයක් சில நேரம் තිබෙනවා. மற்றவர்களாலே தாக்கப்படுகிற சூழ்நிலையும் இருக்கிறது. සමහර විට අන් අය තුලින් බලපෑමට ලක් වෙන හේතුවක් அந்த වෙනවා. நேரத்தில் நம்முடைய ஆவியை சாகடிக்கிறவர்களா இருக்கிறோம். ඒ මොහොතේදී අපගේ ආත්මය අපි මලානිකව කරන சில අවස්ථාවක් நேரம் තිබෙනවා. நாங்கள் இப்படி சொல்லுவோம், සමහර අපි මෙලෙස කියනවා. நான் செத்தா நல்ல மாண்டவரே, මම මිය ගියොත් හොඳයි ස්වාමිනේ. செத்து போனா நல்லம், මම මිය ගියොත් හොඳයි. துளைஞ்சு போனா நல்லம், මම නැති වෙලා ගියොත් நான் හොඳයි. இங்க இருக்காம போறது நல்லம். මම මේ ස්ථානේ ඉන්නේ නැති එක හොඳයි. ஆண்டவரே போதும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று எலியா சொன்னது போல, ස්වාමිනේ ඇති මගේ ජීවනය ගන්න කියලා එළිය இனிமேல் කිව්වා இப்படிப்பட்ட වගේ. வாழ்க்கை தேவையில்லை என்று சொல்லி, නැවත මෙවැනි ජීවිතයක් එපා කියමේ. இப்படிப்பட்ட ஆவியினாலே நாங்கள் நொறுங்குண்டு நறுங்குண்டு இருக்கிற சூழ்நிலையே இருக்கிறது. මෙවැනි ආත්මයකින් අපි තැලවිලා තැලිලා පොඩි වෙලා යන அருமையான අවස්ථාවක් தேவனுடைய பிள்ளை ஒன்றை மறந்துடாதே, යාපත් දේව දරුවනේ එක දෙයක් අමතක කරන්න එපා. நொறுங்குண்டதுமான ஆவியை தேவன் நேசிக்கிறார். කැලුණා වූ බිඳුණා වූ සිත උන්වහන්සේ அப்படிப்பட்ட ප්‍රේම ஆவியை කරනවා. தேவன் விரும்புகிறார். එවැනි ආත්මයක් උන්වහන්සේ ප්‍රිය அது කරනවා. தேவனுக்கு ஏற்ற பலியாக இருக்கிறது. ඒක දෙවියන් වහන්සේට සුදුසු පූජාවක් ලෙස තිබෙනවා. 51:17 இப்படி சொல்லுகிறது. 51 දාත මෙලෙස කියනවා. வாசிங்க. 52 சங்கீதம் 52:17. தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர். சொல்லுங்க அல்லேலூயா. කියන හලෙලුයා. கர்த்தர் நல்லவரான். ස්වාමීන් වහන්සේ ஆமென். ආමෙන්. நொறுங்குண்ட ஆவியை நேசிக்கிறார். කැලුණා වූ බිඳුණා වූ අදවත උන්වහන්සේ ප්‍රේම කරනවා. நாம மாத்திரம் நினைப்போம் நாம தான் இருக்கப்படுறோம். අපි විතරක් හිතනවා අපි විතරයි වේදනාව ලක් நாம වෙන්නේ. மாத்திரம் தான் இப்படி இருக்கிறோம். අපි විතරයි මේම ඉන්නේ. எனக்கு மாத்திரம் தான் இப்படி நடக்கிறது. මට විතරයි මෙලෙස සිදු වෙන්නේ. சில வேளை எங்களை அறியாம அழுது புரண்டு ஏதோலாம் செய்கிறோம். සමහර විට අපි අඬමින් සමහර කාරණා කරනවා. நம்ம விட வசதியில குறைவில இருக்கிறவர்களுடைய காரியங்கள் எத்தனை இருக்கிறது தெரியுமா? අපිට වැඩි පාසුකම් වල අඩුපාඩු තියෙන අය කොච්චර අඩුපාඩුව සමග ඉන්නවද? வைத்தியசாலையிலே கைவிடப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க වෛද්‍ය தெரியுமா? සායනේ අතහැරලා තියෙන මිනිස්සුන් කොපමණ දෙනෙක් உதவியற்ற ඉන්නවද? நிலை, උපකාරයක් නැති වාතාවරණයක්. சாப்பாடற்ற நிலை, කෑම වේලක් නැති වාතාවරණයක්. அப்பா கைவிட்டு போனார், පියා අතහැරලා ගිහිල්ලා. அம்மா இல்ல, මව නැහැ. படிக்க பணம் இல்ல, අධ්‍යාපන කටයුතු කරන්න මුදල් නැහැ. எல்லாம் இருந்தும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, සියල්ල තිබිලත් යාපත් දේව நாங்க දරුවනේ. நினைக்கிறோம், நாங்க சொல்றோம் நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான். අපි හිතනවා අපි සිතනවා අපිට විතරයි. சொல்லுங்க அல்லேலூயா. කියන හලෙලුයා. அல்லேலூயா. හලෙලුයා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යාපත්. ஆனா இன்றைக்கு நாங்கள் கவலைப்படாமல் இருக்கிறோம். අද අපි වේදනාවටපත් நம்முடைய නොවී ஆத்மாவை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறோம். අපගේ ආත්මය ගැන අපි වේදනාවටපත් වෙනවා. ஆவியை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறோம். අපගේ ප්‍රාණය ගැන අපි වේදනාවටපත් නොවී ரெண்டும் முக்கியமானது. ඒ කාරණාවන් දෙක වැදගත්. சரீரத்துக்காக கவலைப்படுவோம், ශරීරය වෙන උදෙසා දුක් වෙනවා. சரீரத்துக்காக கவலைப்படுவோம். ශරීරය උදෙසා දුක් වෙනවා. சாப்பாடுல කෑම வருஷம் வருது, பணம் தேவையா இருக்குது, අවුරුද්දාන්තිමට මුදල් අවශ්‍යයි. உடுப்பு தேவை, நல்ல உடுப்பு தேவை, හොඳ වස්ත්‍ර අවශ්‍යයි. புதுசா ஏதாவது மாடல் பார்க்கணும். අලුතෙන් විලාසිතාව බලන්න ඕනේ. சரீரத்துக்காக வேண்டி நாம நிறைய நினைக்கிறோம். ශරීරය ගැන අපි බොහෝ කාරණාවන් සිතනවා. ஆத்மாவை குறித்து, ஆவியை குறித்து ආත්මය ප්‍රාණය ගැන நாங்க எப்ப கவலைப்பட்டோம்? අපි කොයි මොහොතේ අපි දුක් වෙන්නේ? எப்படியான அங்க தாவீதை பார்க்கிறோம், அங்க சொல்ற வசனத்தை பாருங்க. බලන්න දාවිත්තුමා මේ වචනේ කියන ආකාරය. நாய்களுக்கு தப்பிவீங்கப்பா. ස්වාමිනේ බල්ලන්ගේ මම ප්‍රවේශ இப்படி அருமையானதை பட்டயத்துக்கு காத்து கொள்ளணும். ස්වාමිනේ කඩුවෙන් මාව ආරක්ෂා කරන්න. எவ்வளவு கரிசனையா இருக்கிறான்.
කොච්චර සැලකීමත් සිටිනවා. அவர் பாவம் செய்தாலும் එයා පව් කළත් பாவத்தின் பின்னாக யோசிக்கிற சிந்தனை முக்கியம். පාපයට පසුව කල්පනා කරනව සිතුවිල්ල වැදගත්. உணர்த்தப்பட்ட போது அவன் மனம் திரும்பின காரியம். ඒක ඇඟුණ මොහොතේදී நான் පසුතැවිලි இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துட்டேன். මම මෙච්චර ද්‍රෝගිකමක් කළා. நாங்க துக்கப்படுறோம். අපි දුක් වෙනවා. ஆனா மனம் திரும்பின வாழ்க்கை, නමුත් පසුතැවිලි වුණ ජීවිතය அந்த ஆவிக்கை நாங்க திரும்ப உயிர்ப்பிக்கணும். නැවත අපි අපගේ ආත්මය ප්‍රාණවත් කළ යුතුයි. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවනි, தேவன் நல்லவராயிருக்கிறார். දෙවියන් වහන්සේ යාපත්. நாங்கள் கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். අන්තිම වචනයක් කියවමු. 143 வாசிப்போமா? 113 10 කියවමුද? நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக. சங்கீதம் 143:10. ගීතවල 143 10. சொல்லுங்கள். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக. ஆமென். ආමේන්. சொல்லுங்க அல்லேலூயா. කියන හalleluya. அல்லேலூயா. හalleluya. கவனித்துக் கொள்ளுங்க. හොඳට ප්‍රේස වෙන්න. சரீரத்தின் தேவைகளை மாத்திரம் நாங்க கவலைப்படுகிறோம். ශරීරයේ අවශ්‍යතාවයන් ගැන අපි සැලකිලිමත් වෙනවා. ஆத்மாவை குறித்தும் ஆவியை குறித்தும் நாங்கள் கவலைப்படுவதில்லை. ආත්මය ප්‍රාණය ගැන අපි සැලකිලිමත් වන්නේ නැහැ. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවනේ, அங்கே நாங்கள் இதில் சோதனைக்கு உட்படக்கூடாது. අපි පරීක්ෂාවට ලක් වෙන්න හොඳ නැහැ. சோதனைக்கு உட்படக்கூடாது. පරීක්ෂාවට ලක් වෙන්න හොඳ නැහැ. நாங்கள் இந்த மூன்றுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். අපි මේ කාරණාවන් තුන උදෙසා යාඥා කරමු. மூன்றுக்காக ஜெபம் பண்ணுவோம். අපි මේ කාරණාවන් තුන උදෙසා යාඥා කරමු. ரெண்டுக்காக கவலைப்படுவோம். දෙකක් උදෙසා අපි කල්පනා மூன்றுக்காக කරමු. ஜெபம் பண்ணுவோம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். අපි කල්පනා කරමු. ரெண்டுக்காக கவலைப்படுவோம். අපි දෙකක් උදෙසා අපි நம்முடைய සැලකිලිමත් ஆத்மாவை වෙමු. குறித்தும் ආත්මය ගැන, ஆவியை குறித்தும். ප්‍රාණය ගැන. அது முக்கியம். ඒක වැදගත්. ஆமென். ආමේන්. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். අපි යාඥා කරමු. இரக்கத்தின்